அட்சய திருதின்றது ஒரு நாள். அன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். மேலும் மேலும் பெருகுமே தவிர என்னைக்குமே குறையாது. அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்துல ஒரு பாத்திரத்த பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த அட்சய பாத்திரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். என்னன்னா, அதுல எடுக்க எடுக்க உணவு வந்துகிட்டே இருக்கும். குறையவே குறையாது. எவ்வளோ வேணும்னாலும் உங்களுக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி வந்துரும். பாயசம் வேணுமா? பாயசம் வந்துரும். இட்லி வேணுமா? இட்லி வந்துரும். தோசை வேணுமா? தோசை வந்துரும். ஸோ அந்த மாரி எவ்வளோ பதார்த்தம், என்னென்ன பதார்த்தம் எவ்வளோ வேணும்னாலும் வந்துகிட்டே இருக்கும். அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரம் உருவானது அன்னைக்கு தான். அட்சய திருதி அன்னைக்கு தான் அது முதல்ல உருவாகுனது. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவரே உலகத்த படைக்க ஆரம்பிச்சது அட்சய திருதி நாள் அன்னைக்கு தான். ஸோ அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் வந்து செழிப்போட வளர்ந்துகிட்டே இருக்கு. வருஷா வருஷம் பாப்புலேஷன் ஏறுதே தவிர என்னைக்குமே குறையவே மாட்டேங்குது. ஏன்னா, பிரம்மதேவர் இன்னைக்கும் வந்து அவருடைய படைப்பு தொழில செஞ்சுகிட்டு இருக்கார். ஸோ அவரு வந்து இந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு அந்த படைப்பு தொழில ஆரம்பிச்சதுனால, அது வளர்ந்துகிட்டே இருக்கு.